வஞ்சரம் வாங்கியிருக்கேன். நான் வரும்போது வஞ்சரம் வாங்க நினச்சிட்டு வரல, ஆனால் ரேட்டு குறைவாக இருந்தோன்னா நான் வாங்கிட்டேன். 550 600 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதனால் வாங்கிட்டேன். நல்ல ஃப்ரெஷ்ஷாக வேற கிடச்சிது, செம்ம ஃப்ரெஷ்ஷாக வேற கிடச்சிது வஞ்சரம். அதனால வாங்கினேன். ரொம்ப நாள் ஆச்சு. 3650 இருந்தது. நல்ல ஃப்ரெஷ்ஷான வஞ்சரம், அதுவும் தூண்டில் வஞ்சரம். அதனால வாங்கிட்டேன். ஏன்னா சாப்பிட்டு ஒரு 3 months ஆச்சு வஞ்சரம் ஸ்லைஸ் சாப்பிட்டு. அதனால சரி இன்றைக்கு நம்ம வீட்டில் வஞ்சரம் குழம்பு, வஞ்சரம் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இந்த வஞ்சரம் செம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கடவுராக நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. வஞ்சரம் பார்த்திங்கன்னா அதை விட ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ரெண்டுமே டேஸ்ட் வந்து இன்றைக்கி ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணேன். வஞ்சரமும் ஃப்ரை பண்ணி குழம்புல போட்டிருந்தேன். அதே போல் வந்து கடவுராவும் ஃப்ரையும் பண்ணேன், குழம்பும் பண்ணேன். ரெண்டுமே நல்லா இருந்தது. அது ரெண்டு மீனும் சேர்த்து குழம்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மீனையும் ஃப்ரை பண்ணியிருந்தேன். ரெண்டு ருசியுமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருந்தது. அதுதான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது ரெண்டு மீனுமே ரொம்ப ருசியாக இருந்தது. ரேட்டு பார்த்திங்கன்னா இது வந்து 580 கிலோ, வந்து 580 வஞ்சரம் மீன். மற்ற மீன்கள்லாம் என்னெல்லாம் இருக்குன்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.